பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னன்னா, காலத்தை போக்காதபடிக்கு ஒருவேளை நேரங்கள் விரயமாயிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா. எவ்வளவு காலங்களை நான் விரயம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனி அப்படி இருக்கக்கூடாதப்பா. எப்படி பவுல் ஆமேன் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் அவர் வாழ்ந்தார் என்றால், அவர் சொல்றாரு, என்னுடைய காலத்தை நான் போக்காத படிக்கு ஆமேன். வேதத்தில் படிக்கிறோம் 19ஆம் வசனத்தில், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். போதும் சிஸ்டர், என்ன படிக்கிறோம்? வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் அவர் ஜீவித்திருந்தார் என்பதை நமக்கு இந்த வசனங்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, காலத்தை விரயம் பண்ணாமல், இன்னொரு இடத்துல படிப்போம், அப்போஸ்தலர் 20:31 படிக்கும்போது, 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொன்னார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் ஆமேன். யாருக்கா புத்தி சொல்றீங்களா? ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஜெபித்தாரா? 3 வருஷ காலம் அவருக்கு அதுதாங்க வேலை. இதை எழுதும்போது எபேசு சபைக்கு எழுதினதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஸோ 3 வருஷ காலம் ஆமேன் இரவும் பகலும் கண்ணீரோட, ஜெபத்தோடு கூட, கண்ணீரோடு கூட சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஆமேன் பவுலுக்குள்ள இருந்தது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பாரம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பட்டும். ஆமேன். ஏசப்பா, எங்க சபையில பக்தி விருத்தி அடையும்படி நான் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாறுவேன். ஆமேன். என் குடும்பம் பக்தி விருத்தி அடையும்படி, என் பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையும்படி, என் தேசம் பக்தி விருத்தி அடையும்படி என் அபிஷேகிங்கப்பா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம ஜீவனோடு நிற்கிறோன்னா அவருடைய கிருபை. ஆமேன். இன்றைக்கு நம்ம பேசுகிறோன்னா அவருடைய கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் நல்லா நடக்கிறோன்னா அவருடைய கிருபை. நம்ம காது நல்லா கேட்குதுன்னா அவருடைய கிருபை. சாப்பிடுகிற ஆகாரங்கள் நல்லா ஜீரணமாகுதுன்னா அவருடைய கிருபை. ஆமேன். எதுவுமே நம்முடையது கிடையாது, எல்லாம் அவர் கொடுத்த கிருபை. ஆமேன். ஆகவே பவுலுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்ன தெரியுமா? அப்பா, இரவும் பகலும் நான் கண்ணீரோட சபையின் பக்தி விருத்திக்காக செபிப்பேன்ப்பா. ஆமேன். எத்தனை பேருக்குள்ள உண்மையாலுமே அந்த விதை விழுகிறது என்று. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே போய் கால் வைக்கும்போது நீங்கள் அந்த பட்டணத்தை தேடி பாருங்க, அங்கே நிறைய மிஷினரிகளுடைய கல்லறை இருக்கும். ஆமே. மிஷினரியுடைய ரத்தம் அங்கே விதைக்கப்பட்டிருக்கும். மிஷினரியுடைய கண்ணீர் அங்கே இருக்கும். மிஷினரிகளுடைய ஜெபம் அங்கே இருக்கும். அதுதான் ஒரு பட்டணத்தினுடைய அஸ்திபாரம் என்று சொன்னார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையில் வாழ்கிற நாம் என்னுடைய கண்ணீரை என் தேசத்துக்காக நான் விதைப்பேன். இந்த பட்டணத்துக்காக நான் ஜெபிப்பேன். என் குடும்பத்திற்காக. ஆமென். என் குடும்பத்தில் நான் விதைத்த ஜெபம் இருக்கும், நான் விதைத்த கண்ணீர் இருக்கும், நான் பட்ட பிரயாசங்கள் இருக்கும் தேவனுக்காக. ஆமே. ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க ஒன்று தேடி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மறைவுக்கு பிறகு நம்முடைய கண்ணீர் அதில் இருக்கணும், நம்முடைய ஜெபம் இருக்கணும், ஆண்டவருக்காக காட்டின வைராக்கியம் இருக்கணும். என் பிள்ளைகள், என் குடும்பம் என்னிடத்துல ஒன்ன தேடுனா அவங்க அதை கண்டுபிடிக்கிறது ஒன்று ஜெபமா இருக்கணும், அபிஷேகமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் பாரப்படுத்துகிறார் தேவ பிள்ளையே. ஆமென். அப்போ பவுல் சொல்லும்போது, இரவும் பகலும் நான் அதிக கண்ணீர் வடித்தேன் சபைக்காக. ஆமென். எந்தெந்த தேவ பிள்ளைகள் இந்த வருடத்தில் அதில் உங்கள் வைராக்கியத்தை காமிக்கிறீங்களோ, என் ஆண்டவர் இந்த வருடம் கொடுத்த வார்த்தையின்படி அவர் உங்களுக்காக வைராக்கியத்தை காண்பிப்பார். ஆமே. ஆண்டவருக்கு, ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற பிள்ளைங்களா அல்ல, நான் அவருக்கு செய்யணுங்கிற பிள்ளைங்கள தாங்க நம்ம நிறைய வாழணும். ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக நிற்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்தாமல் விடவே மாட்டார். ஆமே. ஹல்லேலூயா. நான் சாட்சியாக சொல்ல முடியும். கடந்த நவம்பர் மாதத்தினுடைய இடையிலேயே எங்கள் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி டெய்லி மெசேஜ் வரும்.
அந்த கல்லூரியிலே கிட்டத்தட்ட 8000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு எங்கள் பையன் நேற்று என்கிட்ட சொன்னான். 3000ன்னு சொல்லாதீங்க, 8000 பேர் படிக்கிறாங்கன்னு சொன்னான். ஸோ அப்போ அந்த நவம்பர் இடையிலேயே அந்த மெசேஜ் வர ஆரம்பித்தது. சரி கட்டலாம் அதுக்காக செபித்து கொண்டே இருந்தோம். அப்போது பார்க்கும் பொழுது சர்ச்சினுடைய காரியங்கள், மற்ற காரியங்கள், இதெல்லாம் நிறைய செலவுகள் இருந்ததுனால அது எங்களால் மீட் அவுட் பண்ண எங்களால் முடியல. ஆனால் விசுவாசம் இருந்தது. அப்போ ஐயா சொன்னாங்க, கடந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் பாஸ்டர் எங்ககிட்ட எங்கள் ஃபேமிலியில் சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம 4 பேரும் இந்த முறை, ஆமேன், இதெல்லாம் சாட்சியாக சொல்கிறேன், ஆமேன், ஒருவேளை இந்த ஊழியத்தை பிரகடனப்படுத்தணும், எங்களை பெருமையாக சொல்லணுங்கிற அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் தேவன் செய்கிற செயல்கள், அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிற விஷயங்கள் அநேகரை எழுப்பும், ஆமேன். அப்போது ஆவியானவர் எங்ககிட்ட சொன்னார், நீங்கள் 4 பேரும் சாம்பலை எல்லாம் வீட்டுக்குள்ளே சாம்பல் போட்டு அந்த சாக்கு, அரிசி சாக்கு இருக்குது இல்லைங்களா, அதை கட்டிட்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து செபிங்க அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போது நாங்கள் 4 பேரும் அதே மாதிரி காலையில் எழும்பி எங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 4 பேரும் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தோம். அதில் உட்காரும்போது உண்மையாலுமே ஒரு பெரிய பாரம், ஆமே. அது அந்த சாக்கை கட்டியிருக்கும் போது உடம்பெல்லாம் குத்தும், பார்த்துக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த 3 நாட்களில் நான் ஒரு பொருத்தனை பண்ணப்பா, இன்னும் இந்த ஊழியத்தில் வைராக்கியமாக நிற்கிறக்கு, இன்னும் உம்மை மகிமையாய் அறிந்து கொள்வதற்கு 100 ஜெபங்களில் ரட்டுடுத்தி உட்காருவேன் என்று நான் பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவர் சித்தமானால் அதை செய்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ 3 நாட்களும் அந்த மாதிரி ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து ஜெபம் பண்ணோம். அப்போது எத்தனை போராட்டங்கள் ஊழிய பாதையில். அப்போ நான் நினச்சேன், ஒரு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை, நல்லா படிக்கிற ஒரு மாணவன், ஒரு மாணவி, யாரோ ஒருவர் நல்லா படிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக 100 மார்க் வரும்னு. தெரியுமா தெரியாதா படிக்கிறவங்களுக்கு? நான் டீச்சர்ஸ் 2-3 பேர் இருக்கீங்க, நான் தேவனை துதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதா, கண்டிப்பாக எனக்கு எத்தனை மார்க் வரும், 100 மார்க் வந்துரும்ன்ற நம்பிக்கையில் அவர்கள் அந்த பரீட்சை எழுதுவார்கள். அந்த மாதிரி ஜெபம் என்பதும் அப்படித்தான். ஏசப்பா கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு பெரிய மகிமை இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம ஜெபிக்கிறோம். இதற்கிடையில் சத்துரு பல விதங்களிலே நம்மோடு கூட போராடுகிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் சொன்ன ஒரு விஷயம், பர்டிகுலராக இந்த ஆலயத்தில் போய் நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கன்னு யாரோ கொண்டு வந்து 2 வீலரில் இங்கே விட்டுட்டு போனதாக நான் கேள்விப்பட்டேன். அப்போ அது எந்த அளவுக்கு மனசை உடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஆராதனை நேரத்தில் அந்த குழப்பங்கள் வந்தபோது நாங்கள் உடைந்து போனோம். இப்போ என்னப்பா 3 நாட்கள் இப்படியெல்லாம் ஜெபித்தோமே அப்படின்னு ஒரு மனுஷிகமாக ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். அப்படியெல்லாம் வந்தது. ஆனாலும் தேவன் சர்வ வல்லவர், அவர் நடத்தி கொடுத்தார். எல்லா ப்ரோக்ராம்ஸும் மற்ற காரியங்கள் எல்லாம் ரொம்ப மகிமையாக, கிறிஸ்மஸ் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மகிமையாக நடந்து முடிந்தது. அப்போ அப்பாட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஏசப்பா ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் மகனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கடனுக்கு போயிடக்கூடாதப்பா, நீதிமானுடைய கரம் ஏந்தி நிற்பதில்லை, ஆகவே நீங்கள் நடத்துங்கப்பா. 83,000 அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். இப்போ கலங்கி நின்றோம், ஆனால் ஜெபம் பண்ணோம். அந்த ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்த நாளில் 3ஆவது நாளில் பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை அப்பா புறக்கணிக்கவே மாட்டார். ஆமேன். ஆகவே என்னுடைய மாமியார் உள்ளத்தை ஆண்டவர் ஏவி அந்த முழு ஃபீஸையும் சாமுக்காக கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் கட்டுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். எதற்காக இதை சொல்கிறேன்னா, எந்த ஒரு மனுஷனையும் உயர்த்த அவரால் ஆகும், எந்த ஒரு மனுஷனையும் கனப்படுத்த அவரால் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த வருஷத்தில் கேளுங்க.
நம்ம குடும்பங்கள் பக்தி விருத்தி அடைய, சபை பக்தி விருத்தி அடைய, தேசங்கள் பக்தி விருத்தி அடைய. ஆமென். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் செபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வருஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் ஒரு இமாலய வளர்ச்சியை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளை தேடி பார்த்தா, ஆமென், நம்மளை தேடி பார்த்தா நமக்குள்ள ஜெபம் இருக்கணும். எப்படி மிஷினரிகளுடைய கல்லறைகளை தோண்டி பார்த்த போது ஜெபம் இருந்ததோ, அர்ப்பணிப்பு இருந்ததோ, கர்த்தருக்காக காட்டின வைராக்கியம் இருந்ததோ, அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளை தேடி பார்த்தா நம்ம ஜெபம் அவங்களுக்கு தெரியணும். கர்த்தருக்காக காட்டுகிற வைராக்கியம் தெரியணும், அபிஷேகம் தெரியணும், வல்லமை தெரியணும். இவங்க தேவனுக்காக நிற்கிறவர்கள் என்கிற காரியம் இந்த வருஷத்துல தெரிந்தே ஆகணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வருடத்திலே தேவன் நிரூபிப்பார். வைராக்கியம் கொண்டு தேவன் நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்களிலே நமக்கு அளவில்லாமல் கொடுக்க போகிறார். ஆமென்.